சக்தி நாயனார் என்ன பண்ணா தெரியுமா? அடியார்கள் யாராவது அடியார்களை பேசினா நாட்டை விட்டு அழுகுவார். சக்தி நாயனாருடைய கதை எப்படி மேலே காட்டப்படுகின்றோம் என்ன யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். காட்டுதான் போகின்றோம். வந்து பாருங்கள், சங்கீத பார்த்து அடுத்து வருகின்றது சக்தி நாயனார். முதல் அவங்க வர்றாரு, தொடர்ந்து 3 நாயனா வர்றாங்க. புனிதமான பெரிய புராணம் நிறைவு பெற்றுவிடும். ஆகினால் இந்த அருமையான வாய்ப்பை தயவுசு எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். வந்து மிக பரிவாரங்களோடு வந்திருந்து அங்கு கலந்து சிறப்பிக்க வேண்டும். இங்கு வரும் பொழுதும் அவர் அழகாக சொன்னார்கள், ஆலயத்தில் ஏற்றுவிட்டார் மாதம் போட்டால் அதனை பார்க்க வேண்டும். பார்க்கும்படி எல்லோரும் பண்ண வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு சிந்தனை கதை தெரிந்தாலும் தெரியும், சிறுவையாருடைய கதை தெரியாது. அப்படின்னா சிறுவையாருடைய கதையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது சாத்தியமான இன்றும் செய்யக்கூடியது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அடியார்கள் படங்களெல்லாம் யாரு வரைஞ்சி வச்சிருக்காங்களோ அது முதல் அத்தனை பேரும் அடியார்கள் கட்டத்தை சேர்ந்தவர்கள். அப்படின்னா அடியார்கள் எதிராளர்கள். சக்தி நாயனார் இன்றும் இருக்கின்றார், வந்து விடுவார், நமக்கு அறிந்து விடுவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்னா அது மிக முக்கியமானது. சக்தி நாயனார் கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கொடூரமாக தோன்றவில்லையா என்றால், அதைவிட கொடூரமானது அடியார்களுக்கு தீங்கு சொல்வது மூலமாக ஏற்படுகின்ற விளைவு இருக்கின்றது இல்லையா, அது அதைவிட கொடுமையானது. ஆனால் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த கைது அவர் செய்தார். அவருடைய ஆண்மை திருப்பணியை சொல்லுகிறார் சேகராரதனை. சக்தி நாயனார் ஆண்மை திருப்பணி. நாங்கள் அப்படி பண்ணலாம்ல, உங்களால் முடியாது என்பது அதுக்கு பதில். எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அண்ணன் இருக்கின்றது என்று தெரிந்தவுடன் அந்த நாட்டுடன் மோதுவதற்கு நாம் அனைவரும் பயப்படுகின்றோம் இல்லையா. சக்தி நாயனார் இருக்கிறார் என்றால் அவரோடு பேச மாட்டார்கள். இறைவனை அவரோடு பேச அவர் அறியவில்லை. அவர் அறிந்தது அதிகாரங்களை யாராவது அவரோடு பேசினால் நாக்கு இழுத்து அறிந்தோடு ஒரு தொந்தரவு அவர் செய்தார். அதில் அவர் மோட்சத்தில் சாதகமாகிவிட்டது. எவ்வளவு தூரம் புதுச்சல் இருக்கணும், எவ்வளவு தூரம் அதில் தெளிவு இருக்கணும், மிகுதி என்ன என்று நாம் நாடகத்தில் பார்ப்போம். ஆகையினால் இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது நமக்கு செய்ய முடியுமா முடியாத என்பது வேறு விஷயம். ஆனால் செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சக்தி நாயனார் சரித்திரத்தை நாம் எல்லோரும் நாட்டை வெட்ட வேண்டும் என்பதல்ல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கம். அவதோடு பேசக்கூடாது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கம். வழியாளர்களை பற்றி அவதோடு பேசக்கூடாது. அதெல்லாம் பெற்ற யாராவது பேசினா அந்த இடத்தோடு போயிடணும் அப்படின்னு பெரிய புராணம் போகிறது. ஆகையினால் இந்த மாதிரி நமக்கு நல்ல காரியங்கள் செய்கின்ற நல்ல ஆத்மாக்கள் இன்னும் இருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. பெரிய புராணம் வெள்ளாரை சதுரம் நல்ல விதமாக சிறப்பாக நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். அந்த விதமாக அது அமைந்து கொண்டு வருகின்றது. எல்லோரும் அதுக்கு வருகை தந்து தெரிவிக்க வேண்டும். மீண்டும் 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 இந்த கைதறியத்தை செய்த அடியாக அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறி அவங்க எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்றேன். அடுத்தவர்கள் யாராவது நன்றி ஏதாவது பேசுவாங்க. தயவு செய்து ஒரு சத்சங்கத்துக்கு சென்றால் அமைதியாக இருந்த மேற்பதற்கு பழக்க வேண்டும். ஆலயத்திலேயே அமைதியை கடைபிடிக்க வேண்டும். காந்தி பதிவு சொல்லுவது ஆங்காந்து மௌனத்தை கடைபிடிக்கும் எழுதி போட வேண்டியது. அது 4 பேர் இருந்து அதை வாசிக்கணும். அதுல ஒரு கூச்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆகையினால் நாமே தான் முடிவு பண்ண வேண்டும். இன்னொன்று நமக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆலயம்னு வந்துட்டா அப்படின்னு லயப்பட்டு விடணும், கருத்துக்கூடாது. அதனால ஆலயமே அப்படியே லயப்பட்டு அப்படியே சத்தம்லாம் இருக்கணும். ஸோ அழகான ஒரு இடம். இந்த இடத்துக்கு வந்தால் அமைதியாக இருந்து நல்ல 4 வார்த்தை கேட்டு நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டு அந்த நிலையோடு போக வேண்டும். அப்படின்னா தயவு செய்து யார் பேசினாலும் கூச்சல் போகக்கூடாது. அதே நேரத்தில் எங்காவது சத்தத்தில் ஓன்னு பெரிய சத்தம் கேட்டதுன்னா யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு அது அர்த்தம். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் நான் ஆங்கிலம் சொல்ல வேண்டியது எல்லாரும் கண்ணை திரும்பணும், அமைதியாயிருக்கும். நான் சொல்லி கொடுத்தேன், கொஞ்சம் படிச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. விளக்கமாக பேசினார்கள். இங்கே 63 நாயன்மார்களுடைய மூலஸ்தான கருவறை இருக்கின்றது. அங்கே சென்று நீங்கள் பார்க்கிறீர்களானால் எல்லா நாயன்மார்களும் நின்று கொண்டிருப்பார்கள். காரைக்கால் மட்டும்தான் இல்லையா? அப்போ அதிலிருந்து பெரிய சிறப்பு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தபடியாக நம்முடைய மாதாஜி அவர்கள் சக்தி நாயனாரை பற்றி சொன்னார்கள். சக்தி நாயனாருக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அதாவது இத்தனை 63 நாயன்மாருடைய படத்தை வைத்து இதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மேற்கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே சில பேர் எனக்கு சில நாயன்மாருடைய பேர் தான் வேணும், அந்த படம் தான் எனக்கு குறிப்பிட்டு ஒதுக்கி தரணும் அப்படின்னு விரும்பினார்கள். இது எப்படி நம்ம நாட்டு 4 பேர் கேட்காங்க, ஞானத்தை வேணும்னு கொண்டு கேட்காங்க. மொத்த நாயனாரை பத்தி அவங்க
இந்த சிறு தொண்டர் கதை இருக்க அதெல்லாம் நம்ம பேச முடியாது, எப்படி பார்க்க முடியாதுங்க. ஏதோ வந்து காவலில் வந்து எனக்கு பிள்ளைக்கு வேணும்னு கேட்காருங்க. உன் பிள்ளை எனக்கு பிள்ளைக்கு தான் வேணுங்க. அது குடும்பத்துக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும், ஆண் பிள்ளையா இருக்கணும், வேற பிள்ளை இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைய தாயும் தகப்பனும் சேர்ந்து நடிப்பு தரணும் சொல்றாயா? யோசனை பண்ணுங்க, இது நடக்குமா அந்த காலத்துல? ஐயா சொன்னாங்க அந்த காலத்துல கணவன் மனைவி துணைவன் துணைவியா, கணவன் என்ன செய்கிறாரோ அதற்கு துணை போவதுடன் தர்மப்பட்டி அந்த மாதிரி வாழ்ந்துக்கிறாரு. இப்படி வந்து கேட்கிறாரு, என்ன செய்யறது என்ன செய்யறது செய்யலாம். அப்ப என்ன செய்யறது? குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு வரணும். பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு இந்த குழந்தைய குழந்தை அழைக்கணும். இதோட அம்மா அப்படின்னா அம்மா, அம்மா அப்படின்னா அப்பா அழைக்கணும். அப்படிதான்